என்னால் எதுவும் வாங்க முடியவில்லை. என்னால் எதுவுமே வாங்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ குடண்ட் பை எனிதிங். ஐ குடண்ட் பை எனிதிங். ஐ குடண்ட் அப்படின்னா குட் நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் குடிட். ஐ குடண்ட் பை அப்படின்னா என்னால் வாங்க முடியலை. ஸோ பாஸ்ட் டென்ஸ், இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். ஐ குடண்ட் பை என்னால் வாங்க முடியலை. எனிதிங் அப்படின்னா எதுவும், என்னால் எதுவும் வாங்க முடியலை. ஓகேவா? இதுவே என்னால் இப்போது ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா ஐ காண்ட் பை எனிதிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுவே பாஸ்ட்டில் சொல்லணும்னா ஐ குடண்ட் பை எனிதிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏனென்றால் நான் என்னுடைய பர்ஸை வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன். ஏன்னா நான் வீட்டிலேயே என்னோடய பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால தான் என்னால் எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா நான் என்னோடய பர்ஸை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பிகாஸ் I have forgotten my wallet at home. Because I have forgotten my wallet at home. Because ஏன்னா, ஏனென்றால் I have forgotten நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? my wallet என்னோட பர்ஸ். wallet அப்படின்னா பர்ஸ். ஓகேவா? my wallet எங்கே மறந்துட்டேன்? வீட்டில். at home. Because I have forgotten my wallet at home. ஸோ இங்கே forgotten கொடுத்துருக்கோம். ஃபர்கெட்டோட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன். ஓகேவா? ஸோ ஐ ஹவ் ஃபர்காட்டன் மை வாலெட் அட் ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு நாளாக உனக்கு சளி பிடித்திருக்கிறது? ஸோ எவ்வளோ நாளாக உனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் ஹாவ் யூ காட் அ கோல்டு? ஹவு லாங் ஹாவ் யூ காட் அ கோல்டு? ஹவு லாங் எவ்வளவு காலமாக. ஹாவ் யூ காட் உனக்கு பிடிச்சிருக்கு. அ கோல்டு சளி. எவ்வளவு நாளாக உனக்கு சளி பிடிச்சிருக்கு. ஹவு லாங் ஹாவ் யூ காட் அ கோல்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வெளியே போயிருந்தப்ப நான் வீடை சுத்தம் பண்ணினேன். நீ வெளியில் போயிருந்தப்ப நான் வீட்டை சுத்தம் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? while you were out I cleaned the house. while you were out I cleaned the house. while you were out நீ வெளியில் இருந்தபோது. while அப்படின்னா போது. you were out நீ வெளியே இருந்தபோது. out அப்படின்னா வெளியில். ஓகேவா? you were நீ இருந்த. while போது, நீ வெளியே இருந்தபோது. I cleaned நான் சுத்தம் பண்ணினேன். cleanோட past tense cleaned. cleanனா என்ன? சுத்தம் பண்ணுறது. ஸோ I cleaned என்னதை? வீட்டை சுத்தம் பண்ணினேன். the house. while you were out I cleaned the house. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல என்னோடய வேலையை எனக்கு பிடிக்கலை. முதல்ல நான் பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't like my job at first. I didn't like my job at first. I didn't like அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. my job என்னோட வேலையை. at first முதல்ல ஃபஸ்ட்டு நான் போன புதுசில் முதல்ல என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கலை. I didn't like my job at first. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவ எப்போதுமே சீக்கிரம் வந்துடுவா. இவ எப்போதுமே சீக்கிரமாக வந்துடுவா. இவ தான் ஃபஸ்ட்டு வருவா. இவ எப்பயுமே சீக்கிரம் வந்துடுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she always arrives early. she always arrives early. she இவள். always அப்படின்னா எப்போதும். arrives அப்படின்னா வந்து சேர்றது. early அப்படின்னா சீக்கிரம். she always arrives early அப்படின்னா இவ எப்பயுமே சீக்கிரம் வந்துடுவா. ஸோ இங்கே ஏன் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது? பிகாஸ் இந்த சென்டென்ஸ் அப்படின்னா வழக்கமாக ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிற சென்டென்ஸ். ஸோ அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகேவா? she always arrives early. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எங்கே பார்த்தாலும் ஒன்றா தான் போவாங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they go everywhere together. they go everywhere together. they go அவங்க போவாங்க. they அப்படின்னா அவங்க. go அப்படின்னா போகிறது. they go அவங்க போவாங்க. everywhere எல்லா இடங்களுக்கும், எல்லா இடத்துக்கும். together ஒன்றாக அவங்க
எல்லா இடத்துக்கும் ஒன்றாக தான் செல்வார்கள். தே கோ எவ்ரிவேர் டுகெதர். ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எல்லா இடத்துக்கும் ஒன்றாக சென்றார்கள். அவங்க எல்லா இடத்துக்குமே ஒன்றா தான் போனாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு யாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட தம்பியை உன் கூட அழைச்சிட்டு போ. உன்னோட தம்பியை உன் கூட அழைச்சிட்டு போ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேக் யுவர் பிரதர் வித் யூ. டேக் யுவர் பிரதர் வித் யூ. டேக் யுவர் பிரதர் அப்படின்னா உன்னோட பையனை உன்னோட தம்பியை அழைச்சிட்டு போ. ஸோ அதுக்கு டேக் தான். ஓகேவா? டேக் யுவர் பிரதர் வித் யூ. உன் கூட உன் தம்பியை உன் கூட அழைச்சிட்டு போ. டேக் யுவர் பிரதர் வித் யூ. ஸோ இங்கே டேக்னா எடுக்கிறதுன்னு தானே மீனிங். இங்கே எப்படி அழைச்சிட்டு போகிறதுன்னு வரணும்னா இந்த ஃப்ரேஸுக்கு டேக் அப்படின்னா அழைச்சிட்டு போகிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ டேக் யுவர் பிரதர் வித் யூ. உன் தம்பியை உன்னோட அழைச்சிட்டு போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு ஜோடி செப்பல் தான் இருக்குது. என்கிட்ட ஒரு ஜோடி செப்பல் தான் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have just one pair of sandals. I have just one pair of sandals. I have என்கிட்ட இருக்கு. just அப்படின்னா தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு ஜோடி தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு just one pair of sandals. ஒரு ஜோடி செப்பல். ஸோ sandals அப்படின்னா செப்பல். I have just one pair of sandals அப்படின்னா என்கிட்ட ஒரு ஜோடி தான் செப்பல் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏற்கனவே அங்கே இருந்திருக்க. நீ ஏற்கனவே அங்கே இருந்திருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் தேர் ஆல்ரெடி. யூ ஆர் தேர் ஆல்ரெடி. யூ ஆர் தேர் நீ அங்கே இருந்த. ஆல்ரெடி ஏற்கனவே. நீ ஏற்கனவே அங்கே இருந்த. யூ ஆர் தேர் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீயும் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நீயும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் யூ ஹேட் கம். ஐ விஷ் யூ ஹேட் கம். ஐ விஷ் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். யூ ஹேட் கம் நீ வந்திருந்தால். நீ வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் யூ ஹேட் கம். ஓகேவா? ஸோ இதுவே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீயும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஏதோ அவுட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்களாம் போயிட்டு வந்துட்டு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு, நீயும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We had so much fun. I wish you had come. We had so much fun. I wish you had come. We had so much fun அப்படின்னா நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. We had so much fun. I wish you had come அப்படின்னா நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்தால் நிச்சயமாக அவன் என்னுடன் சண்டை போடுவான். நான் வந்தால் கண்டிப்பாக அவன் என் கூட சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I come, he will definitely fight with me. If I come, he will definitely fight with me. If I come, நான் வந்தால். இங்கே if அப்படின்னா வந்தால், ஆல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான் if. I அப்படின்னா நான், கம் வரது. If I come, நான் வந்தால். He will definitely fight அப்படின்னா அவன் கண்டிப்பாக சண்டை போடுவான். ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ he will definitely fight அப்படின்னா அவன் கண்டிப்பாக சண்டை போடுவான். with me என் கூட. நான் வந்தால் அவன் கண்டிப்பாக என் கூட சண்டை போடுவான். If I come, he will definitely fight with me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன் கூட வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் உன் கூட வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இதே இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It would be better if I didn't come with you. It would be better if I didn't come with you. It would be better அப்படின்னா இது நல்லா இருந்திருக்கும். If I didn't come with you, நான் உன் கூட வராமல் இருந்திருந்தால். If I didn't come, நான் வராமல் இருந்திருந்தால். with you உன் கூட. It would be better, இது நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? உனக்கு எப்படி
அது எல்லாம் தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you know all that? How do you know all that? How do you know? உனக்கு எப்படி தெரியும்? All that அது எல்லாம். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? How do you know all that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னை வரவிட மாட்டாய்? நீ ஏன் என்னை வரவிட மாட்ட? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? நான் வந்தால் என்ன பண்ணுவேன்? நீ ஏன் என்னை வரவிட மாட்டேன்னு சொல்கிற? இதை இங்கிலீஷில் சொல்லலாம். Why won't you let me come? Why won't you let me come? Why won't you let me come? அப்படின்னா நீ ஏன் என்ன வரவிட மாட்ட? won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் won't. Why won't you let me come? நீ ஏன் என்ன வரவிட மாட்ட? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா? நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா? இதே இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you doing something wrong? Are you doing something wrong? Are you doing நீ பண்ணுறியா? something wrong ஏதாவது தப்பு. நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா? Are you doing something wrong? ஓகேவா? wrong அப்படின்னா தவறு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very clear. I was very clear அப்படின்னா நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். I was நான் இருந்தேன். very clear ரொம்ப தெளிவாக. நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். I was very clear. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ வருவன்னு சொன்னதுனால நான் உனக்காக காத்திருந்தேன். நீ வரன்னு சொன்னதுனால நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I waited for you as you said you would come. I waited for you as you said you would come. I waited for you. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். as you said நீ சொன்னதுனால you would come நீ வருவன்னு நீ சொன்னதுனால நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வருவேன். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வருவேன். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது எனக்கு பெரிய விஷயம், இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. பிக் டீல் அப்படின்னா பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். என்னுடைய கையை அரிக்கிறது. என் கையை அரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட். இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட். இச்சிங் அப்படின்னா அரிக்கிறது. இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையில் அரிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். எனக்கு உன்னுடைய அனுதாபம் தேவையில்லை. எனக்கு உன்னோட அனுதாபம்லாம் தேவையில்லை. எனக்கு உன்னோட சிம்பத்திலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் யோர் சிம்பத்தி. ஐ டோன்ட் நீட் யோர் சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பத்தி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் டு சே. தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் டு சே. தட்ஸ் நாட் அப்படின்னா அது இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. வாட் ஐ மென்ட் டு சே அப்படின்னா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ மிகவும் சோம்பேறியாக இருக்கிறாய். நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸோ லேசி. யூ ஆர் ஸோ லேசி அப்படின்னா நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க. ஓகேவா? லேசி அப்படின்னா சோம்பேறி. ஸோ நீ ரொம்ப லேசியாக இருக்க அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் ஸோ லேசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எதுவுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாமே பயனே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் அப்படின்னா பயனே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வில் டூ நத்திங். ஹி வில் டூ நத்திங் அப்படின்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான். எனக்கு இது இப்போது தேவையில்லை. எனக்கு இது இப்போ தேவையில்லை, எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் நீட் இட் நவ். ஐ டோன்ட் நீட் இட் நவ். ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. நவ் அப்படின்னா இப்போது எனக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். உனக்கு எது ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ லைக் த மோஸ்ட். வாட் டு யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். வாட் டு யூ லைக் த மோஸ்ட்.
நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய வீடு எவ்வளவு தூரம் இருக்கிறது? உன்னோட வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம்? ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம் அப்படின்னா உங்கள் வீடு எவ்வளோ, ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளோ தூரம், ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம் அப்படின்னா உங்கள் வீடு எவ்வளோ தூரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை யாராலும் நிறுத்த முடியாது. என்னை யாராலையும் நிறுத்த முடியாது, நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோபடி கேன் ஸ்டாப் மீ. நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஸ்டாப் மீ அப்படின்னா என்னை நிறுத்துறது. ஸோ யாராலையும் என்னை நிறுத்த முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாக்கு சொல்லாதே. எதுக்கு எடுத்தாலும் சாக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா காரணம் சொல்கிறது, சாக்குலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸ்கியூசஸ். ஸோ டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா சாக்கு சொல்லாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் மனதில் என்னதான் இருக்கிறது? உன் மனசில் என்னதான் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் இன் யுவர் மைண்ட். வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசில் என்ன தான் இருக்குது. மைண்ட் அப்படின்னா மனது. ஸோ வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசில் என்ன தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை செய்வதற்கு நீ முயற்சி செய்தாயா? அதை செய்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ட்ரை டு டூ தட்? டிட் யூ ட்ரை டு டூ தட். டிட் யூ ட்ரை அப்படின்னா நீ முயற்சி செஞ்சியா? டு டூ தட் அது செய்கிறதுக்கு. டிட் யூ ட்ரை டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பார்த்தாய்? நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ see? வாட் டிட் யூ see அப்படின்னா நீ என்ன பார்த்த. ஸோ அவன் என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. சே அப்படின்னா சொல்கிறது. ஸோ வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மற்றதெல்லாம் உன்னுடைய விருப்பம். மற்றதெல்லாம் உன் விருப்பம் தான், நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ரெஸ்ட் இஸ் யுவர் விஷ். ரெஸ்ட் இஸ் யுவர் விஷ். ரெஸ்ட் அப்படின்னா மற்றதெல்லாம், இஸ் யுவர் விஷ் அப்படின்னா உன்னோட விருப்பம், உன்னோட ஆசை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது? உன்னோட கவனம் எங்கே இருக்குது? நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன், உன் கவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன். வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா கவனம். ஸோ வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னா உங்கள் கவனம் எங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரை நான் கேட்பது? நான் யாரை கேட்கணும்? நான் யாரை கேட்குறது? நான் யாரை கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? whom do I ask? whom do I ask அப்படின்னா நான் யாரை கேட்குறது, நான் யாரை கேட்கணும். whom do I ask. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், whom அப்படின்னா யாரை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது கேள். யாரையாச்சும் கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் எனி ஒன். ஆஸ்க் எனி ஒன். ஆஸ்க் அப்படின்னா கேளு, எனி ஒன் அப்படின்னா யாரையாவது. ஸோ யாரையாவது கேளு அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் எனி ஒன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எங்கும் போகாதே. நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. எனிவேர் அப்படின்னா எங்கேயும், நீ எங்கேயும் போகாத. டோன்ட் கோ எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் பணத்தை வைத்திருப்பது? யார்கிட்ட பணம் இருக்குது, பணம் யார் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹூ ஹேஸ் த மணி. ஹூ ஹேஸ் த மணி. யார் பணம் வச்சுருக்கா? ஹூ ஹேஸ் த மணி. ஸோ இதில் அவங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்கிட்ட பணம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் ஸோ லக்கி அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. டு ஹேவ் யூ அப்படின்னா நீ கிடைச்சதுக்கு. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தூக்கமாக வருகிறது. எனக்கு தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கமாக வருது. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கமாக வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அனைவரும் என்னுடன் தான் இருந்தார்கள். எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாஸ் வித் மீ. எவ்ரி ஒன் வாஸ் வித் மீ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், அனைவரும்.
வாஸ் வித் மீ, என் கூட தான் இருந்தாங்க. ஓகேவா? யார் அவளிடம் பேசுவார்கள்? அவகிட்ட யார் பேசுறது? நான் பேச மாட்டேப்பா, அவகிட்ட யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வில் ஸ்பீக் டு ஹர்? ஹூ வில் ஸ்பீக் டு ஹர்? ஹூ வில் ஸ்பீக் அப்படின்னா யார் பேசுவா, டு ஹர் அப்படின்னா அவளுடன், அவகிட்ட. ஹூ வில் ஸ்பீக் டு ஹர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுடன் யார் சினிமாவிற்கு சென்றிருப்பது? அவன் கூட யார் சினிமாவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who went with him to the cinema? Who went with him to the cinema? Who went with him அப்படின்னா அவன் கூட யார் போனா, எங்க? to the cinema, சினிமாவுக்கு. Who went with him to the cinema? So next one, அவளுடன் யார் போவது? அவ கூட யார் போவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who will go with her? Who will go with her? அவளோட யார் போவா? Who will go with her? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாருக்காக நீ இதை வாங்கினாய்? யாருக்காக நீ இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? For whom did you buy this? For whom did you buy this? For whom அப்படின்னா யாருக்காக. Did you buy this? இதை வாங்கின, யாருக்காக நீ இதை வாங்கின. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய்? நீ யாரை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? About whom are you thinking? About whom are you thinking? About whom அப்படின்னா யாரை பற்றி. Are you thinking அப்படின்னா நீ நினச்சிட்டு இருக்க, யாரை பற்றி நீ நினச்சிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரிடமிருந்து நீ பணம் வாங்கினாய்? யாருக்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கின, யாருக்கிட்ட இருந்து நீ பணம் கடன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? From whom did you borrow money? From whom did you borrow money? From whom அப்படின்னா யாரிடம் இருந்து. Did you borrow அப்படின்னா நம்ம கடன் வாங்குவோம் இல்லையா? பணம் ஏதாவது கடன் வாங்குறதுக்கு நம்ம borrow அப்படின்னு சொல்லுவோம். ஸோ did you borrow money? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நீ யாருக்கு கொடுக்க விரும்புகிறாய்? நீ இதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? To whom do you want to give it? To whom do you want to give it? To whom அப்படின்னா யாருக்கு. Do you want to give it? இதை கொடுக்கணும்னு விரும்புகிற. To whom. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். For whom அப்படின்னா யாருக்காக. About whom அப்படின்னா யாரை பற்றி. From whom அப்படின்னா யாரிடமிருந்து. To whom அப்படின்னா யாருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடமிருந்து யார் பணம் வாங்கியது? உங்ககிட்டேருந்து யார் பணம் கடன் வாங்கினா, நீ யாருக்கு பணம் கடன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who borrowed money from you? Who borrowed money from you? Who borrowed money அப்படின்னா யார் கடன் வாங்கினா. From you அப்படின்னா உங்ககிட்டேருந்து யார் கடன் வாங்கினா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா who did borrow money அப்படின்னு வரல. ஏன்னா இது வந்து இன்னொருத்தவங்க ஒரு செயல் செய்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் செய்த செயல் இல்லை, இன்னொருத்தவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால இங்கே நம்ம வந்து டைரெக்டாக who borrowed அப்படின்னு சொல்லிக்கலாம். Who borrowed money from you? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாட்டில் எதற்காக இருக்கிறது? இந்த பாட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த, இந்த பாட்டில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த பாட்டில் ஃபார்? வாட் இஸ் த பாட்டில் ஃபார்? வாட் இஸ் த பாட்டில் ஃபார் அப்படின்னா இந்த பாட்டில் எதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கேருந்து வந்தாய்? நீ எங்கேருந்து வந்த? நான் இப்போ பார்த்துட்டு தானே இருந்தேன், நீ இல்லவே இல்லையே, இப்போ எங்கேருந்து நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் டிட் யூ கம் ஃப்ரம்? வேர் டிட் யூ கம் ஃப்ரம்? வேர் டிட் யூ கம் ஃப்ரம் அப்படின்னா நீ எங்கேருந்து வந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது. நான் அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw him. இட்ஸ் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw him. இட்ஸ் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுது. எப்போ? சின்ஸ் ஐ saw him. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது? எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, எப்போலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். How long has it been raining? How long has it been raining? How long has it been raining அப்படின்னா எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரை நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய்? யாரை திட்டிகிட்டு இருக்க, யாரை ரொம்ப நேரமாக திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Whom are you scolding? Whom are you scolding அப்படின்னா நீ யாரை திட்டிகிட்டு இருக்க. ஸ்கோல்டு அப்படின்னா திட்டுறது. ஸோ whom are you scolding அப்படின்னா நீ யாரை திட்டிகிட்டு இருக்க. ஓகேவா? இதை எல்லாம் செய்தது நீயா? இதெல்லாம் நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is this you who did all this?
இஸ் திஸ் யூ ஹூ டிட் ஆல் திஸ் இஸ் திஸ் யூ அப்படின்னா நீயா ஹூ டிட் ஆல் திஸ் இதெல்லாம் செஞ்சது நீயா இஸ் திஸ் யூ ஹூ டிட் ஆல் திஸ் ஓகேவா இதுவே இது எல்லாம் செஞ்சது நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் ஹாப்பி லேர்னிங்